இந்த நாடு எங்கே செல்கிறது என்ற சிந்தனை அறிவாளர்களுக்கும் இந்த நாட்டின் மீது பற்றுள்ளவர்களுக்கும் இந்த மக்கள் மீது அபிமானம் உள்ளவர்களுக்கு இன்றைக்கு மாபெரும் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. சுதந்திரம் பெற்ற 2021 வரை 4.5 லட்சம் கோடி கடன் பெற்றதையை நாம் பெரும் சுமையாக கருதினோம். ஆனால் இன்றைக்கு 2021 முதல் 2026 வரை ஒரு மோசமான ஆட்சியாளர்கள் ஆட்சியாண்டின் விளைவாக இன்றைக்கு 5 லட்சம் கோடி இன்றைக்கு கடன் பெற்றிருக்கிறார்கள். அந்த 5 லட்சம் கோடி இந்த தமிழக மக்கள் மீது அடகு வைக்கப்பட்டதைப் போல இவர்கள் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பணத்திற்கும் அந்த கடனுக்கும் இவர்களே வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது வரி மூலமாக. அதை எண்ணி இன்றைக்கு அறிவாளர்கள் சிந்தனையாளர்கள் படு வேதனையில் இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடு எங்கே செல்கிறது? கனிம வளமெல்லாம் கொள்ளடிக்கப்பட்டு விட்டது. தமிழகத்துடைய வளமெல்லாம் கொள்ளடிக்கப்பட்டு விட்டது. தமிழகத்தை கலாச்சார பண்பாடு மிக்க பள்ளிகளிலெல்லாம் போதைப்பொருள் நடமாட தொடங்கிவிட்டது. இன்றைக்கு தனி மனிதன் பாதுகாப்பு இல்லை. அவன் எந்த புகாரையும் ஒரு துறையிலோ ஒரு போலீஸ் துறையிலோ கொடுத்து அவன் வெற்றி பெற முடியவில்லை. அங்கு ஆட்சியாளர்கள் சொல்லுகிறதா நடைபெறுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீதிபதிகளும் இன்றைக்கு பயந்திருக்கிறார்கள். இவருடைய வழக்குகள் வரும்போதெல்லாம் அவர்கள் மாற்றம் பெறுகிறார்கள். இன்றைக்கு SR ராதா வழக்கு வந்தாலும் அந்த நீதிபதி மாற்றம் பெறுகிறார். இன்றைக்கு செந்தில் பாலாஜி வழக்கு வந்தாலும் அந்த நீதிபதி விலக்கு பெறுகிறார், இடமாற்றம் செய்கிறார். இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு வந்தாலும் இன்றைக்கு நீதிபதிகள் விலகுகிறார்கள். இன்றைக்கு பொன்முடி வழக்கு வந்தாலும் அங்கே நீதிபதிகள் நமக்கேன் இந்த வம்பென்று விலகுகிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருப்பவன தெய்வம் ஏற்றும் அந்த வழக்கிலே தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதியை எந்த அளவுக்கு அவர்கள் கொச்சைப்படுத்தினார்கள், எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே அந்த குரல் எழுப்பினார்கள். எப்படி ஒரு தனி மனிதன் ஒரு வழக்கு ஒரு இந்திய இறையாண்மையில் இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு நீதிபதிக்கு கொடுக்கப்பட்ட உரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் இன்றைக்கு சிந்தனையாளர்களெல்லாம் ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள். அதனால் மக்களாகி நீங்கள் சீர்தூக்கி பார்த்து நாடு நலம் பெற வேண்டும், நல்லாட்சி நடைபெற வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் இதை துடை தெரிய வேண்டும். அதற்கு உங்களுக்கு நேர்மையான அற்புதமான தலைவன் குடிமராமத்து நாயகன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நல்லாட்சி நடத்த அவர் இருக்கிறார். அவருக்கு வாக்களித்து வரை வெற்றி பெற செய்யுங்கள். இப்படிக்கு MSK மல்லன், தலைமை கழக பேச்சாளர்.